ஜெபம் செய்வோம். நேசிக்கிற தயவு நிறைந்த ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான ஸ்தோத்திர பண்டிகைக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். எங்கள் ஆண்டவர் எங்களுடைய வாழ்விலை செய்திருக்கிற எல்லா நன்மைகளையும் நாங்கள் நன்றியோடு நினைவு கொண்டு பார்த்து துதி ஸ்தோத்திரங்களினாலும் எங்களுடைய பொருளாலும் உம்மை கனப்படும்படியாக உங்களுடைய திருசுமத்திலே இந்த வழிபாட்டை கொண்டு வருகிறோம். இப்போதும் நாங்கள் உங்களுடைய சத்தத்தை கேட்கும்படியாக ஆவலோடு அமர்ந்திருக்கின்றோம். நீர் எங்களோடு பேசும் உங்களுடைய வார்த்தை எங்களை பலப்படுத்தட்டும். ரட்சகர் இயேசு கிறிஸ்து வழியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆண்டவர் தீவிரமாக இயேசு கிறிஸ்துவே இடையேற பெற்ற நாமத்தினாலே உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். மீண்டுமாக நம்முடைய ஆலயத்தை வந்து ஆண்டவருடைய சமூகத்தை நிற்பதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற வாய்ப்புக்காக நான் ஆண்டவரை துதிக்கின்றேன். சில மாதங்கள் மட்டும் நம்முடைய திருச்சபையிலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு வாய்ப்பளித்தார். அதனாலே நாம் ஒருவருக்கு ஒருவர் நன்றாக பழகி இருக்கின்றோம். இங்கே பார்க்கின்ற போது அநேகர் பழைய புத்தகங்கள் தான் இருக்கின்றது. பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டுமாக ஆண்டவர் உங்கள் மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறார். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்விலை செய்திருக்கின்ற மகத்துவமான செயல்களுக்காக ஆண்டவரை துதிப்போம். நான் இங்கே குறுகிய காலத்திலே ஆயத்தமாக இருந்த போது இப்போது பார்க்கின்ற போது நம்முடைய திருச்சபை நல்ல வளர்ச்சி அடைந்திருப்பதை நான் காண்கிறேன். திருச்சபைக்குள்ளாக நல்ல மாற்றங்கள் இருப்பதை நான் அறிகிறேன். ஆண்டவரை துதிக்கின்றேன், உங்களை வாழ்த்துகிறேன். விமானமாக திருச்சபையுடைய காரியங்களே முழு ஈடுபாடோடு நீங்கள் ஈடுபட்டு திருச்சபையை ஒரு நல்ல வளர்ச்சி காரியங்களை கொண்டு செல்கிறீர்கள். ஆண்டவர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாகவே இந்த நாளிலே என்னை அன்போடு அழைத்த என்னுடைய ஆயருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் நானும் ஒரே வட்டை மண்டலத்திலே ஆயர்களாக பணி செய்தவர்கள். நான் கிழக்கரையிலே ஆயராக பணி செய்தேன். அதன் பிறகு மதுரைக்கு நான் மாறுதலாகி வந்தேன். மீண்டுமாக நான் பாம்பன் ஆய்விடத்திலே ஆயராக பணி செய்த காலங்களிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்காக ஒரு நல்ல அன்பு, நல்ல ஒரு ஐக்கியம், நல்ல ஒரு சகோதர சிநேகம் இருக்கிறது. இதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் மனமாற நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாகவே உங்கள் ஆயரவர்கள் ஒரு தனி சிறப்பு வாய்ந்தவர்கள், திருமறையை ஆழமாக கற்றுக் கொடுக்கின்றவர்கள் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும். பழைய ஏற்பாடு அவர்கள் டீச்சிங் வந்து மிகவும் சிறப்புக்குரியதாக இருக்கிறது. அநேக நூல்களை எழுதியிருக்கிறார்கள். தொடர்ந்து அவருடைய ஆயப்படி சிறக்க நான் வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் அவர்களை கொண்டு வந்ததுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதாக போதரமா அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு திருச்சபையிலே போதரமாவுடைய பணி என்பதும் சிறப்புக்குரிய ஒரு காரியமாக இருக்கும். நிச்சயமாகவே இங்கே இத்தனை பெண்கள் அமர்ந்திருக்கிறார்கள் என்றால் அம்மாவுடைய ஊழியம் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்று சொல்லி நான் எண்ணுகிறேன். தொடர்ந்து அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்வதற்கான உதவி செய்வதாக. முழு நேரமும் உங்களோடு இன்றைய நாளிலே இருக்க முடியாத ஒரு சூழலிலே இருக்கின்றேன். உங்களுடைய ஆயர் அறிவிப்பை சொல்வது போல நான் உடனடியாக பேராயர் அவர்கள் அருகாமல் இருக்கின்ற திருச்சபைக்கு வந்திருக்கின்றபடினாலே அவரோடு இணைந்து சில காரியங்களை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்திலே நான் பாதையிலே நான் கலந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது. அதற்காக என்னுடைய வருத்தத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் ஆயர் அவர்கள் என்னை அழைக்கின்ற போது அர்ப்பின் சோதர பண்டிகை அதில் வந்து நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி என்னை அழைத்து கொடுத்தார்கள். முதலாவது உடனடியாக நான் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. திருமணத்தில் இருக்கிற சில காரியங்களை நான் ஒழுங்குபடுத்த வேண்டும். ஆகவே நான் சற்று யோசித்தேன். இருந்தாலும் அவருடைய அன்பின் அழைப்பை நான் மறுக்க முடியவில்லை. அதை ஏற்றுக்கொண்டு இந்த நாளிலே முன்பாக இருக்கின்றேன். இதனால அர்ப்பின் சோதர பண்டிகை இருக்கின்றபடினாலே தெளிந்த திருச்சபை நமக்கு போதக திட்டத்தின் அடிப்படையிலே கொடுத்த தலைப்பை காட்டிலும் அர்ப்பின் சோதர பண்டிகைக்கு தொடர்புடைய ஒரு பகுதியை எடுத்து சிந்தித்தால் இன்னும் கொடுக்கின்ற மக்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று முடிவு செய்து அந்த ஒரு பகுதியை நான் தேர்வு செய்தேன். பொதுவாக நான் செல்கின்ற எல்லா இடங்களிலும் தெளிந்த திருச்சபையினுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் தான் நான் என்னுடைய அனுரை ஆற்றுவேன். அதற்கேற்ற திருமறை பாட பகுதிகள் தான் இங்கே படிக்கப்பட்டது. ஆனாலும் இந்த நாளிலே அந்த பகுதியை விட்டு விலகி அர்ப்பின் சோதர பண்டிகையோடு தொடர்புடைய ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கலாம் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். அதன் அடிப்படையில் என்னுடைய தியானத்துக்காக நான் தெரிவு செய்திருக்கின்ற திருமறை பகுதி 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வசனங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்ற காரியங்களை மையமாக வைத்து சில காரியங்களை நாம் செய்ய யோசிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த பகுதியிலே எளிய தேர்தலை ஆண்டவர் அழைத்து சாரிபாத் என்ற ஊருக்கு செல்கிறார். அங்கே சாரிபாத் ஊரிலே ஒரு விதவை பெண் இருக்கிறார். அந்த விதவை பெண் எப்படி எலியாவை போஷித்தால், போஷித்தது நிமித்தமாக என்ன நன்மைகளை பெற்றுக்கொண்டால்,
அந்த பெற்றுக்கொண்டதன் காரியங்கள் எவ்வளவு சிறப்புக்குரியதாக இருந்தது என்பதை தான் இந்த பகுதியை சுட்டிக்காட்டுகிறது. ஒருவேளை உங்களுக்கு நேரம் கிடைக்கின்ற போது இந்த புரிதல்களோடு உங்களுடைய இல்லங்களிலே சென்று நீங்கள் படித்து பாருங்கள். இங்கே ஒரு பெண்ணை ஆண்டவர் கொடுப்பதற்கு முன்னுதாரணமாக தன்னுடைய கடினமான சூழ்நிலையிலே ஆண்டவருக்கு எப்படி கொடுத்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டார் என்கின்ற காரியத்தை இந்த குறிப்பிட்ட பகுதி மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறதை நாம் காண முடிகிறது. இந்த கொடுக்கிறதுக்கு முன்பாக அந்த சாரிபாத் என்ற ஊரிலே பயங்கரமான பஞ்சம் இருக்கிறது. மக்கள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் தத்தளித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அடுத்த வேலைக்கு என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாத ஒரு சூழ்நிலையிலே அநேகர் மடிவுக்கு நேராக போய்கொண்டே இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில தான் தீர்க்கதரிசியை போஷிப்பதற்கு இந்த பெண்ணை ஆண்டவர் பயன்படுத்தினார். ஒன்றை நன்றாக நாம் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படை உண்மை என்றால், ஆண்டவருக்கு கொடுப்பதற்கென்று நம்மை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் எந்த அளவுக்கு காணிக்கை கொடுக்கின்றோம், எந்த அளவுக்கு நம்மை தருகின்றோம், எந்த அளவுக்கு நம்முடைய உள்ளவைகளுக்கு நாம் கொடுக்கின்றோம் என்பதன் அடிப்படையிலே ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எல்லாத்தையும் தருகிறார் என்பது இந்த பகுதி நமக்கு சுட்டிக்காட்டுகிற ஒரு உண்மை. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு கொடுக்க முடியும். எப்படிப்பட்ட நிலைமை நம்மை சந்தித்தாலும் அந்த பஞ்சமான கடினமான சூழ்நிலையிலும் நாம் ஆண்டவருக்கு கொடுக்க முடியும் என்பதுதான் இந்த பகுதியை சுட்டிக்காட்டுகின்ற ஒரு உண்மையாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த பகுதியின் வழியாக முதலாவது நான் உங்களுக்கு முன்பாக வைக்கின்ற ஒரு காரியம், மன உளைச்சல் மத்தியிலே கொடுத்த பெண் அல்லது மன உளைச்சல் மத்தியிலே கொடுத்த சாரிபாத் விதவை. மன உளைச்சல் இங்கே இருப்பதை நாம் காண முடிகிறது. ஒருவேளை 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை பார்க்கின்ற போது தீர்க்கதரிசி பெண்ணை விதவையை அழைத்து முதலாவது கேட்கின்ற ஒரு காரியம், எனக்கு குடிக்க தண்ணீர் கொண்டு வா என்று சொல்லி கேட்கிறார். அவர்கள் தண்ணீர் எடுப்பதற்கு செல்கின்ற அந்த சூழ்நிலையிலே தண்ணீர் மட்டும் எடுக்க வேண்டாம், உன்னுடைய கையாலே கொஞ்சம் அப்பமும் கொண்டு வா என்று சொல்லி கேட்கிறார். ஒரு இந்த சூழ்நிலைகளை நாம் மனதிலே வைத்து பார்ப்போம். முதலாவது தண்ணீர் கேட்கிறார். தண்ணீர் கேட்கின்ற அந்த சூழ்நிலையிலே தண்ணீர் எடுத்து கொடுத்து விடலாம். அது எனக்கு மிகவும் எளிதான ஒரு காரியமாக இருக்கிறது. அது எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் இல்லை. நம்மிடத்துல யாரும் என்ன கேட்டாலும் தண்ணீர் கேட்டால் தண்ணீர் எல்லா நாளையும் கொடுக்க முடியும். ஒரு வீட்டுக்கு ஒரு சரியான நேரம் இல்லாதபடிக்கு எந்த நேரத்தில் போய் உங்க வீட்டில் கொஞ்சம் தண்ணி தாங்கன்னு சொல்லி கேட்டால் எல்லாராலையும் தண்ணீர் கொடுக்க முடியும் என்கிற ஒரு சூழ்நிலை உண்டு. ஆனால் அந்த வேலையை கடந்து ஒரு மதியம் 2 மணிக்கோ அல்லது நண்பகல் 11 மணிக்கோ ஏதோ உணவு கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம்? உணவு வைப்பது இல்லை, வேணாம் சமைத்து தருகிறேன், தண்ணீர் வேணாம் தாருங்கள் என்று சொல்லுவோம். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் தான் முதலாவது தீர்க்கதரிசி குடிக்க கொஞ்சம் தண்ணீர் தான் என்று சொல்லி கேட்கின்றார். தண்ணீர் கொடுத்து விடலாம், அது மிகவும் கடினமான ஒரு காரியம் இல்லை. இருந்தாலும் தண்ணீர் கிடைக்காத அந்த சூழ்நிலையிலே தண்ணீர் கேட்கின்ற போது தண்ணீர் கொடுப்பதற்கும் ஆயுதமாகிறார். செல்கின்ற அந்த சூழ்நிலையிலே ஓம் கையால் எனக்கு கொஞ்சம் அப்பமும் செய்து கொள்வாய் என்று கேட்கின்ற போது ஒருவேளை அந்த விதவைக்கு எவ்வளவு மன உளைச்சலான ஒரு காரியமாக இருக்கும். ஒருவேளை நான் இப்படியாக யோசித்து பார்க்கிறேன். தேசத்திலே கொடுமையான பஞ்சமாக இருக்கிறது. ஆற்றிலே தண்ணீர் வற்றி போய் இருக்கின்றது. ஏண்ட கொஞ்சோடு தான் இது இருக்கிறது. இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே இவர் தண்ணீரும் கேட்கிறார், அப்பமும் கேட்கிறார். அதுவும் உன் கையில தான் தர வேண்டும் என்று சொல்கிறார். நான் இதை படித்துக் கொண்டிருக்கின்ற போது என் மனதை தொட்ட ஒரு வார்த்தை, உன் கையிலே எனக்கு கொண்டு வா. வேற யார் கையிலிருந்து நீ கொண்டு வரக்கூடாது, உன் கையால தான் என்ன செய்ய வேண்டும், தர வேண்டும் என்ற ஒரு சேலஞ்சை கொடுக்கின்ற போது அவளுக்கு எவ்வளவு மனதுக்குள்ளாக பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கும் என்பதை நான் உணர்ந்து பார்த்தேன். அந்த சூழ்நிலையை பார்க்கின்ற போது நிச்சயமாகவே ஏதோ ஒரு மன உளைச்சல் அவர்களுக்காக காணப்பட்டிருக்கும். இந்த மன உளைச்சல்கள் மத்தியிலும் கேட்டுவிட்டாலே நான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி முடிவு செய்கிறார். இன்னைக்கு அந்த சாரிபாத் விதவைக்கு இப்படிப்பட்ட ஒரு மன உளைச்சல் இருக்கிறது. இன்னைக்கு நாம் கடந்து வந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில நம்முடைய தேசத்திலே கொடுமையான தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். அங்கே பஞ்சத்துக்கு வேறு விதமான காரணம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலையை 2 ஆண்டுகளாக பெரும் தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். ஒருவேளை ஒரு குருவானவராக நான் அதை உணர்ந்திருக்கின்றேன். எங்களுடைய திருச்சபையானது அநேக மக்கள் தினக்கூலிகளை சார்ந்த மக்களாக இருக்கிறார்கள், கடல் சார்ந்த தொழில் செய்கின்ற மக்களாக இருக்கிறார்கள், கட்டிட வேலை செய்கின்ற மக்களாக இருக்கிறார்கள். கடந்த 2 ஆண்டுகளிலே எங்களுடைய திருச்சபையினுடைய நிதி நிலைமையை பார்க்கின்ற போது அது மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலேயே இருக்கிறது. அவர்களால் காணிக்கை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஒருவேளை இதை கூட அட்லீஸ்ட் சோதனை பண்ணுகிறேன், ஏதாவது ஒரு காணிக்கை தாருங்கள் என்று சொல்லி அவர்களிடத்தை கேட்கின்ற போது அவர்கள் சொல்லிக்கிட்ட ஒரு காரியம், எங்களுக்கே சாப்பாடு வழி இல்லாமல் இருக்கேன், நீங்க எப்படி காணிக்கை கேட்கிறீங்க? அதை நான் நினைப்போது பார்க்கிட்டேன். இந்த சூழ்நிலையில் தான் அவர்கள் காணப்படுகிறார்கள். இன்றைக்கு பெருந்தொற்றின் பாதிப்பு அநேக நபர்களுக்கு வந்திருக்கிறது. இன்னைக்கு நம்மளுடைய நிலைப்பாடு இப்படியாக இருக்கிறது. என் ஆண்டவருக்கு அதிகமாக கொடுக்க வேண்டும், அந்த விருப்பம் எனக்குள்ளாக இருக்கிறது. என் ஆண்டவர் எதிர்பார்க்கிறதுக்கு அதிகமான காணிக்கை கொடுக்க வேண்டும் என்ற விருப்பம் எனக்குள்ளாக இருக்கிறது.
ஆனால் அந்த விருப்பத்தை நிறைவேற்ற முடியாதபடிக்கு என்னுடைய வீட்டினுடைய பொருளாதாரம் எனக்கு தடையாக இருக்கிறது. கடந்த ஆண்டை காட்டிலும் இன்னும் இந்த ஆண்டிலே என்னுடைய அன்பின் அடையாளமாக ஒரு அருமையான பாடலை நாம் பாடினோம். அன்பின் அடையாளமாக ஆண்டவருக்கு அன்பை தந்திருக்கின்றார். அந்த அன்பை பெற்றிருக்கின்ற அந்த ஆண்டவருக்கு நான் என்ன காணிக்கை கொடுக்க போகின்றேன் என்பதை குறித்தும் நாம் சிந்திக்கின்றவராக இருக்கின்றோம். நம்ம அன்பை வெளிப்படுத்த காணிக்கை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, நம்முடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலை, பொருளாதாரத்தினுடைய தாக்கம் எப்படி இருக்கிறது என்பது நமக்கு நன்றாக தெரியும். வெளியே பார்க்கின்ற போது நன்றாக இருக்கின்றேன், மற்றவர்கள் என்னை பார்க்கின்ற போது உனக்கு கொடுக்கிறதுக்கு என்ன என்று சொல்லி கேட்கலாம். ஆனா நான் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறேன், என்னுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். என்னோடு அதிகமான அறிவுமாக இருக்கின்றவர்களுக்கு நன்றாக தெரியும். இப்படி பலவிதமான மன உளைச்சல்கள் மத்தியிலும் நாம் காணப்படலாம். அநேக காரியங்கள், என்னுடைய பணம் வர்ணயமாய்கொண்டே இருக்கிறது, என்னுடைய பணம் அநேக மருத்துவ செலவுக்கு ஆய்கொண்டே இருக்கிறது, நான் சம்பாதிச்சுட்டு வந்திருக்கின்ற சம்பாத்தியம் கொஞ்சமாக இருக்கிறது, எதிர்பார்விதமாக ஏற்பட்ட கனவின் நிமித்தமாக, எதிர்பார்விதமாக ஏற்பட்டிருக்கின்ற ஒரு கடினமான சூழ்நிலை நிமித்தமாக என்னுடைய சம்பளம் முழுவதும் மருத்துவ செலவுகள் காய்கொண்டே இருக்கிறது. இவைகள் மத்தியிலே நான் எப்படி கொடுக்க முடியும்? இவைகள் மத்தியிலே நான் எப்படி கொடுக்க முடியும்? அன்றைக்கு சாலை பார்த்து விதவைக்கு தேசத்தினுடைய பஞ்சம் கொடுக்க முடியாத ஒரு தடையாக காணப்பட்டது. ஆனால் இன்றைக்கு பெருந்தொற்றினுடைய பாதிப்பு மட்டுமல்ல, மற்ற காரியத்தின் நிமித்தமாக நாம் கொடுக்க முடியாத ஒரு கடினமான சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் சாரிபாத் நம்ம கற்றுக் கொடுக்கின்ற ஒரு காரியம், மன உளைச்சல் மத்தியிலும் ஆண்டவருக்கு என்னால் கொடுக்க முடியும் என்ற ஒரு உண்மையான செய்தியை இதன் வழியாக கற்றுத் தருகிறார். அன்புக்குரியவர்களே, என்னுடைய முதலாவது குறிப்பை நான் முடிக்கலாம் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். என் கையால என் ஆண்டவருக்கு என்ன செய்ய முடியுமோ, என் கையால ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட தரமான காணிக்கையை கொடுக்க முடியுமோ அதை கொடுப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் கொடுப்பதற்கு ஆயத்தப்பட ஆண்டவர் உங்களை அழைக்கின்றவராக இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். ஆண்டவர் எவ்வளவோ அற்புதமான காரியங்களை நாம் பெற்றுக் கொள்வதற்கு நேராக நம்மை வழிநடத்தியிருக்கிறார். இந்த ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வெறும் கையால் வராதபடிக்கு என் ஆண்டவர் எனக்கு செய்திருக்கின்ற நல்ல ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். என் ஆண்டவர் என்னுடைய கடினமான சூழ்நிலையிலே நான் நிர்மூலமாகாதபடிக்கு என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். உன் கையிலே கொண்டு வா என்று அழைக்கப்பட்ட அந்த அழைப்பை ஏற்று என் கையினாலே ஆண்டவருக்கு நான் என்ன சொல்ல முடியும், என்ன கொடுக்க முடியும் என்பதை நான் அறிந்து கொடுப்பதற்கு நான் ஆழ்த்தப்பட ஆண்டவர் அழைக்கின்றவராக இருக்கிறார். மன உளைச்சல் மத்தியிலும் ஆண்டவருக்கு கொடுத்த ஒரு பெண்ணாய் இருக்கிறார். இரண்டாவது ஒரு காரியத்தை பார்க்கின்ற போது 12ஆம் வசனம் சொல்கிறது, அதனுடைய ஒரு பகுதியை படிக்கிறேன். கடைசி இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துவதற்கு 2 விறகுகளை புரட்டி கொண்டிருக்கிறேன் என்றார். இங்க தீர்க்கதரிசி தண்ணீரும் அப்பமும் சொல்லி கேட்கிறார். கேட்கின்ற போது அதற்கு பதில் கொடுக்கின்றார், எனக்கு ஒண்ணுமே இல்லை, என் வீட்டில் கொஞ்சம் தான் இருக்கு, அதுவும் நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு சாகிறதுக்கு போறோம். இது எனக்கு மட்டும் பத்தாது, என் பிள்ளைக்கு மட்டும் பத்தாது, இது 2 பேருக்குமே போதாத ஒரு காரியமாக இருக்கிறது, பற்றாக்குறையாய் காணப்படுகிறது. இந்த பற்றாக்குறையை எங்களால் சமாளிக்க முடியாதபடிக்கு நாங்கள் செத்து போகலாம்னு சொல்லி முடிவு பண்ணி இருக்கிறோம் என்று சொல்லுகின்ற போது தீர்க்கதரிசி விடவில்லை, அதை கொண்டு வா என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, இதன் அடிப்படையில ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு உண்மையான ஒரு காரியம் என்றால் இதுதான் அவருடைய வீட்டினுடைய நிலைமை. கணவன் இல்லை, அவர் குடும்பத்தை வழிநடத்துவதற்கு ஏதோ விறகு பறக்கி அதனுடைய வருகின்ற ஆதாயத்தை வச்சுதான் பிழைக்க முடியும். அந்த விறகு பறக்கி வருகின்ற அந்த ஆதாயமானது பற்றாக்குறையாக இருக்கிறது. கடினமாக உழைக்கிறார்கள். கடுமையாக உழைக்கின்ற அந்த சூழ்நிலையிலே வருகின்ற வருமானம், வருகின்ற காரியங்கள் அவர்களுக்கு போதுமான அளவிலே இல்லாமல் இருக்கின்றது. இது சத்தமாகியது. நாங்கள் சாப்பிடுவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் என்று சொல்லி முடிவு செய்திருக்கின்றார். ஆனால் தீர்க்கதரிசி சொல்கின்ற போது அவர்கள் மரண தருவாயில் இருந்தாலும் முதலாவது தீர்க்கருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை கொடுத்தார். முதலாவது கடவுளுக்கு எதை கொடுக்க வேண்டும் என்பதை முடிவு செய்து கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, நாம் கடவுளுக்கு கொடுக்கின்ற போது நிச்சயமாகவே எனக்கு எவ்வளவு இருக்கிறது என்பதை குறித்து கவலைப்படாதபடிக்கு நான் மரண தருவாயில் வரைக்கும், மரணம் என்னை சந்திக்கின்ற வரைக்கும் எனக்கு எவ்வளவு கடவுளுக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு நான் ஆண்டவருக்கு கொடுப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் கொடுக்கின்ற போது உங்களுடைய கொடுத்தது நிமித்தமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கின்ற பெரிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? நான் எப்படி கொடுக்க போகிறேன், நான் எப்படி கொடுக்க போகின்றேன்,
தேவைகளுடைய பட்டியல் வரிசைப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. திருச்சபையில் விடமாட்டேங்கிறாங்க, இது வேணும் அது வேணும் இதுக்கு வேணும் என்று சொல்லி வரிசையை பட்டியல்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். உங்களுக்கு முன்னால் சொல்லிக்கிட்ட ஒரு அறிவிப்பை நான் கவனித்தேன். கல்லறைக்கு நீங்கள் குடும்பத்தினர் இவ்வளவு தர வேண்டும் என்று சொல்லி முடிவு செய்திருக்கின்றோம், அதை உடனடியாக தாருங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் நடக்கின்ற ஒரு காரியம் என்னவா இருக்கும், எனக்கு இவ்வளவு தானே இருக்கு, நான் எப்படி கொடுக்க போறேன், நான் எப்படி கொடுக்க போறேன். அப்புறம் மரண தருவாயில் இருக்கிறவர்களுக்கு அடைக்கலம் தருவதற்கு அந்த அறிவிப்பை கேட்டார். ஒருவேளை இங்கே மரண தருவாயில் இருக்கின்ற இந்த பெண்ணும் அவங்களுக்கு சாப்பாடு வேணும்னு சொல்லி கேட்கிறார். நம்மளுடைய இயல்பான ஒரு நிலைமை நான் எப்படி எல்லாம் கொடுக்க முடியும், ஏன்னா கொடுப்பதற்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது, ஏன்னா கொடுப்பதற்கு என்ன சோர்ஸ் இருக்கிறது, ஒண்ணுமே இல்லையே. உங்க பாட்டுக்கு கேட்டுட்டே இருப்பாங்க, நான் பாட்டுக்கு கொடுத்துட்டே இருக்க முடியுமா? ஆனா எனக்கு நல்லாக தெரியும், நான் பணி செய்த இந்த குறுகிய காலங்களிலே நிலக்குட்டை திருச்சபையினர் ஆண்டவர்கள் கொடுப்பதிலே குறைந்தவர்கள் அல்லவே இல்லை. எந்த சூழ்நிலையிலும் அவர்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் கொடுப்பீர்கள் என்பது நான் மாதம் இங்கே பணி செய்த காலங்களிலே நான் உணர்ந்திருக்கின்றேன். அப்படியாக உங்களை கொடுக்கின்ற தன்மைகளை நீங்கள் நிரூபித்திருக்கிறீர்கள். ஆனால் இந்த சூழ்நிலையில எவ்வளவு வந்தாலும் சரி, எனக்கு உயிரே போனாலும் சரி, நான் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றேன். மரண தருவாயில் எனக்கு கஷ்டங்கள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் கடவுளுக்கு கொடுக்கின்ற காரியத்துல நான் தடையே பெற மாட்டேன். அதனால எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் I am ready to face it. அதை நான் சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றேன் என்ற மனநிலைமையோடு நீங்கள் கொடுக்க வேண்டும். அதை தான் இந்த குறிப்பின் வழியாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்ட காரியம். நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, கடவுளுக்கு கொடுக்கின்ற காரியத்தை நான் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அதை சந்திப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கின்றேன். என்கிட்ட இருக்கிறத அப்படியே கடவுளுக்கு கொடுப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கின்றேன் என்று சொல்லி நீங்கள் கொடுப்பதற்கு ஆண்டவர் உங்களை அழைக்கின்றார். மரண தருவாயிலும் கடவுளுக்கு என்று கொடுத்த சாரிபாத் உதவியை காண வருகிறது. மார்க் 12ஆம் அதிகாரம் 41 முதல் 44 வசனங்களை பார்க்கின்ற போது ஒரு ஏழை விதவை ஆண்டவருடைய சமூகத்தை 2 காசு காணிக்கை போட்டார். 2 காசு காணிக்கை போட்ட அந்த நிகழ்வு அங்கே சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. அந்த 2 காசு காணிக்கை போட்ட காணிக்கையை ஆண்டவர் பார்க்கிறார். பெரும் செல்வந்தர்கள் காணிக்கை போட்டதை பார்க்கிறார். அந்த ஆண்டவர் சீடர்களை பார்த்து, நம்மோடு சுற்றி இருக்கிறவர்களை பார்த்து சொல்கிறார், அவர்களை காட்டிலும் இந்த பெண் தான் அதிகமாக போட்டார். ஆண்டவருடைய மதிப்பீடு அளவிலே அல்ல, அவர்கள் போடுகின்ற மதிப்பீடை அல்ல, அவர்கள் எந்த மனநிலைமையோடு ஆண்டவருக்கு கொடுக்கிறார்கள் என்பதை குறித்து தான் இருக்கிறது. ஒருவேளை இதை குறித்து ஒருவரை உள்ளமாக ஒரு நூலிலே எழுதினார். ஆண்டவர் என்ன பார்க்கிறார் என்றால், கடவுளுக்கு எவ்வளவு கொடுக்கிறாங்க, தங்களுக்கு சொல்லி எவ்வளவு வைத்து போகிறார்கள். வானமும் பூமியும் கடவுளால் உருவாக்கப்பட்டது. கடவுளுடைய கையிலே வாங்கி கடவுளுக்கு நாம் கொடுக்கின்றோம். ஆண்டவருடைய கரங்களே செல்வங்களை தந்திருக்கிறார், வருமானத்தை தந்திருக்கிறார். இந்த வருமானத்துல நான் கடவுளுக்கு எவ்வளவு கொடுக்கின்றேன், எனக்கு எவ்வளவு வைத்திருக்கிறேன் என்பதை பார்க்கின்றார். ஒருவேளை இந்த விதவை கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற தீர்மானத்திலே தாங்கள் இருக்கிறதை அப்படியே கொடுத்துவிட்டார். செல்வந்தர்களோ தங்கள் இருக்கிறதுல ஒரு பகுதியை எடுத்து கொடுத்தார்கள். அப்ப ஆண்டவர் என்ன பார்க்கிறார்னா, நாம் எந்த மனநிலைமையோடு எப்படிப்பட்ட கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு நாம் கொடுக்கின்றோம், அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்ற மனநிலையோடு ஆண்டவர் பார்க்கிறார். அன்புக்குரியவர்களே, ஒருவேளை நமக்கு முன்பாக பெரிய சவால்கள் இருந்தாலும் சரி, ஆண்டவர் என்னை வழிநடத்துவார், ஆண்டவர் என்னை வான்வழிப்பார், ஆண்டவருக்கு கொடுப்பதனால நான் குறைந்தே போக மாட்டேன் என்பது புரிந்து கொள்வதோடு நாம் கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்னைக்கு கடவுளுக்கு கொடுக்க முடியாமல் இருக்கின்ற ஒரு காரணம், என்னுடைய செலவினங்கள் எனக்கு கண்முன்பாக இருக்கிறது, திருச்சபையுடைய தேவைகள் கண்முன்பாக இருக்கிறது. ஆனால் என்னுடைய செலவினங்கள் அதை காட்டிலும் பெரிதாக இருக்கின்றபடினாலே ஆண்டவருக்கு எனக்கு கொடுக்க முடியவில்லை. ஆனால் அந்த விதவை கற்றுக் கொடுக்கின்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் எந்த நிலைமையில கடவுளுக்கு கொடுத்தாலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க எந்த நிலைமையில கடவுளுக்கு கொடுத்தாலும் நீங்கள் கொடுத்தது நிமித்தமாக நன்மைக்குரிய காரியங்களை பெற்றுக் கொள்வீர்கள் என்பது இந்த பகுதியினுடைய உண்மையாக இருக்கிறது. எப்போது கொடுக்க வேண்டும், எதுவரைக்கும் கொடுக்க வேண்டும், கடவுளுக்கு கொடுத்து கொண்டே இருப்போம். நம்முடைய மரண தருவாய் வரைக்கும் நாம் கடவுளுக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்ற மக்களாக இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். முதல் குறிப்பிலே மன உளைச்சல் மத்தியிலும் கொடுத்த பெண், மரண தருவாயிலும் கொடுத்த பெண், மூன்றாவது குறிப்பாக மறுக்காமலும் கொடுத்த பெண். 15 வசனத்தை பார்க்கிறீர்கள். அவள் போய் எலியா சொற்படி செய்தார். அவனும் இவனும் அவன் வீட்டாரும் டெய்லி நாள் சாப்பிட்டார். அவள் போய் எலியாவினுடைய சொற்படியே செய்தார். இதுதான் இன்னைக்கு இருக்கின்ற ஒரு அடிப்படை ஒரு காரணமாக இருக்கிறது. குடும்பத்தை குறித்து ஆண்டவர் அநேக காரியங்களை கற்றுத் தந்திருக்கிறார். இந்த தீர்க்கதரிசி விதவையிடத்தை கேட்கின்றார். கேட்டதுபடியே அப்படியே செய்தார். செய்தனால் அந்த வசனத்துடைய பின்பற்றி சொல்கிறது, அநேக நாள் அவ்வளவு
ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்கு. அப்ப யாரெல்லாம் கடவுள் சொல்கிறபடி செய்கிறாங்களோ, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன் அடிப்படையில் செயல்படுகிறவங்களா இருக்கிறார்களோ, அத்தனை பேருக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை நான் இது கற்றுத்தருகின்ற காரியமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களை, நாம் எந்த அளவுக்கு கடவுளுடைய திருப்பணிக்கு, திருச்சபையுடைய தேவைக்கு நாம் மறுக்காமல் கொடுக்கிறோம். இப்பதானே கொடுத்தேன், அதுக்குள்ள நீங்க ஏன் கேட்கிறீங்க? இப்பதானே நான் இதை கொடுத்தேன், இன்னொருத்தர் உங்களுக்கு தேவையா இருக்கா என்று சொல்லி திரும்ப 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 கேட்டுட்டே இருக்காங்களே. இந்த நிலைப்பாடு இல்லாதபடிக்கு வசனம் கற்றுத்தருகிறது. அந்த பெண் எலியா தீர்க்கதரிசி சொன்னபடியே செய்யலாம். அப்ப கடவுள் சொல்கிறபடி யாரெல்லாம் செய்கிறார்களோ, கடவுளுடைய விருப்பத்தின் அடிப்படையில் யாரெல்லாம் செவிசாய்த்து கீழ்ப்படுகிறார்களோ, அவருடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் இந்த பகுதி நம்மளுக்கு கற்றுத்தருகிற உண்மையாக இருக்கிறது. ஆண்டவருடைய ஊழியத்துக்கு, திருச்சபையுடைய வளர்ச்சிக்கு நாம் எப்படி கொடுக்கின்றோம்? போதும் என்கின்ற மனநிலைமை நம்மால் வரவே கூடாது. நாம் கொடுத்து கொண்டு இருக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். யோசித்து பாருங்க. நான் இப்படியாக யோசித்து பார்த்தேன். ஒருவேளை நீங்கள் அந்த அதிகாரத்தினுடைய நோக்க காரியத்தை பார்க்கின்ற போது இந்த தீர்க்கதரிசி தான் சொல்கிறாங்க, தேசத்திலே பஞ்சம் வரப்போகிறது, பஞ்சத்தினால் அநேக பேர் சாக போகிறாங்க என்று தீர்க்கதரிசி தான் சொல்கிறார். அதே தீர்க்கதரிசி தான் போய் இந்த வெளியிடத்திலே எனக்கு சாப்பாடு தான், தண்ணி தான் சொல்லி கேட்கிறார். கேட்கின்ற போது ஒருவேளை அந்த பெண்ணுக்கு அந்த நிலை வந்திருக்குல்லாமே, உன்னையாலதையா தேசத்துல பஞ்சம் வந்துச்சு, நான் தரித்திரமா இருக்கிறதுக்கு நீதானையா காரணமா இருக்க, நான் தரித்திரத்துக்கு உன்னுடைய தீர்க்கதரிசனம் தான் காரணமாயிடுச்சு, இப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில நீ போய் என்னை எப்படி கேட்க முடியும் அப்படி அந்த பெண்ணை யோசிச்சிருக்கலாம். அந்த இடத்துல எந்த கவுண்டர் ஆர்குமெண்ட் கொடுக்கவே இல்லை. அந்த பெண் தீர்க்கதரிசி சொன்னபடியே செய்தார். அப்ப இன்னைக்கு அநேக சூழ்நிலைகளிலே சில காரியங்களை புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு, சில விஷயங்களை அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு, இது ஏன் இப்படி செய்யணும், இதுக்கு எதுக்கு அப்படி செய்யணும், இப்படி செய்ய வேண்டாமே, இதுக்கு என்ன மாற்றம் இருக்கு என்ற நிலைப்பாடு இல்லாதபடிக்கு தேவனுடைய சமூகத்தை, தேவனுடைய விருப்பம் அறிந்து அதன்படி செய்கின்ற போது கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் இந்த பகுதி நமக்கு சுட்டிக்காட்டுகின்ற உண்மையாக இருக்கிறது. இன்னைக்கு அநேக சூழ்நிலைகளிலே ஒரு தேவையை நம் முன்பாக வைக்கப்படுகின்ற போது அதை ஆட்சி பண்ணுகின்ற மக்களாக நாம் இருக்கின்றோமா, அல்லது இது ஆண்டவருடைய ஊழியத்துக்குரிய பகுதி என்ற நிலைப்பாடோடு நாம் கொடுக்கின்ற மக்களாக நாம் படிக்கிறோமா? இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய ஆர்வத்தை கேட்கல, நம்முடைய ஆர்வத்தை கேட்கின்றவராக இருக்கிறார். அப்ப தேவனுடைய சமூகத்திலே பணிகள் இருக்கிறது, அதை யாருக்கும் பண்ணாதபடிக்கு என்னால எவ்வளவு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வார்த்தை விவரமாக சொல்கிறது. ஆகையால் அதை இப்பொழுது செய்து நிறைவேற்றுங்கள், கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டாயிருந்தது போல உங்களுக்கு உள்ளவில் எடுத்து அதை நிறைவேற்றுங்கள். கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பத்தை வச்சு அதை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் ஆயத்தப்படுங்கள் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் கொரிந்திய சபைக்கு எழுதுகின்ற போது மிக அழகாக சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய திருச்சமூகத்தில் நாம் மறுக்காமல் கொடுக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதனுடைய விளைவு பாருங்க. 15ஆம் வசனத்துடைய பின்பகுதியும் 14ஆம் வசனம் சொல்கிறது, இவளும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எளியவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மாம் செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்திலே எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. பாருங்க, எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு செயல்பாடாக இருக்கிறது. அவர்கள் கடவுளுடைய வார்த்தையின் அடிப்படையை செய்த நிமித்தமாக அவர்களும் அந்த வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். தேசத்திலே பஞ்சம் தீர்கின்ற வரைக்கும் மாவும் செலவழிந்து போகல, வீட்டில் என்ன செய்யல, எண்ணெயும் குறைந்து போகவில்லை. இதுதான் கொடுக்கிறவங்களுக்குள்ள ஆசீர்வாதம். நான் சொல்றதின் அடிப்படையில கடவுளுடைய திருப்பணிக்கென்று, திருச்சபையுடைய தேவைக்கென்று, திருச்சபையுடைய வளர்ச்சிக்கென்று காணிக்கைகளை கொடுக்கின்ற போது இந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியும். இதை யாரெல்லாம் உறுதியாக செய்திருக்கிறார்களோ, இதை யாரெல்லாம் கடைபிடித்திருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த கொடுமையான சூழ்நிலையில, கடினமான சூழ்நிலையில என்னால் ஒண்ணுமே கொடுக்க முடியும் என்ற நிலைமையில என்னால் இதையும் கொடுக்க முடியும் என்ற நிலைப்பாட்டோடு, என்னால் இதையும் ஆண்டவருடைய திருப்பணிக்கென்று செலவழிக்க முடியும் என்ற ஒப்படைப்போடு கொடுக்கின்ற போது இந்த வசனத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். இந்த வசனத்தின் அடிப்படையிலே சொல்லப்பட்டிருக்கின்ற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்ய வேதம் சொல்கின்ற உண்மை மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். தேசத்துல பஞ்சம், மற்ற வீட்டுகளெல்லாம் சாப்பிடுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனா இவங்க கடவுளுக்கு விட்டனால திருமலையில் எழுதப்பட்டிருக்கிறது, அநேக நாள் சாப்பிட்டாங்க. அவங்க வீட்டுல எண்ணெயும் குறைச்சு போகல,
அவங்க வீட்டில் மாவும் குறைந்து போகல. எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு காரியம் பாருங்க. இதுதான் கடவுளுக்கு கொடுக்கின்றவருடைய ஆசீர்வாதம். கடவுளுக்கு என்று தங்களை அர்ப்பணிப்போடு கொடுக்கின்றவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அனுபவிக்கின்ற ஆசீர்வாதத்தினுடைய அனுபவம். இந்த ஸ்தோத்திர பண்டிகையிலே ஆண்டவருடைய திருச்சமத்தை காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்து வந்திருக்கிறோம். நம்முடைய காணிக்கையை எல்லாம் முன்பாக வைத்திருக்கின்றோம். அடுத்தது நம்முடைய கவர் காணிக்கைகளை நாம் படைக்க ஆயத்தப்படுத்திருக்கிறோம். நாம் ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட மனநிலைமையோடு காணிக்கை கொடுக்கின்றோம். ஒருவேளை ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக மன உளைச்சல்கள் மத்தியிலும் என் ஆண்டவருக்கு கொடுக்க முடியும். மரண தருவாயிலும் என் ஆண்டவருக்கு நான் கொடுக்க முடியும். என்னுடைய வருமானத்தில் ஒரு பெரிய ஒரு பகுதியை நான் மறுக்காமல் ஆண்டவர் கொடுக்க முடியும் என்ற நிலையோடு கொடுக்கின்ற மக்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் அவருடைய வீட்டிலே அப்பமும் தண்ணீரும் குறைத்து போகாதபடிக்கு அவருடைய வல்ல செயலினாலே அதை ஒவ்வொரு நாளும் கிடைப்பதற்கு அருள் தரலாம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட புரிதல்களோடு இந்த நிலைப்பாட்டோடு என்னுடைய கிறிஸ்து சமூகத்தில் என்னுடைய காணிக்கைகளை கொடுப்பதற்கு நான் ஆயத்தமாயிருக்கிறேன். என்னை ஆசீர்வதியும். இந்த காணிக்கையின் வழியாக திருச்சபை வளரட்டும். இந்த காணிக்கையின் வழியாக திருச்சபையுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். இதை சந்திக்கப்படுவதற்கு என்னை கருவியாக பயன்படுத்தினேன். இந்த சாரிபாட்டில் இந்த விதவை அந்த செயல்களை செய்தனால இன்னைக்கு திருமறைகளிலே அவருடைய பெயர் சொல்லாதபடாதபடிக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல திருச்சபையுடைய வரலாற்று நீங்கள் இப்படிப்பட்ட மனநிலையோடு செய்கின்ற போது உங்களுடைய பெயர்களும் நினைவுபடும் என்பதை எந்த விதமான சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட மேலான கிருபைகளை ஆண்டவர் உங்களுக்கு தந்து இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்வாராக. ஆமென். தலைமை பிரார்த்தனை ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறீர்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வேளையிலே ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையை எங்களுக்காக ஏற்படுத்தி தந்து அதற்காக நான் நமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். தேவனுடைய திருப்பணியிலே நாங்கள் உற்சாகமாக கொடுக்கின்ற மக்களாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கொடுக்கிற நிமித்தமாக ஆண்டவர் எங்களுக்கு தருகின்ற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு எங்கள் அழுத்தமுடியாக செல்கின்றோம். தொடர்ந்து திருச்சபை மக்கள் படைக்கின்ற காணிக்கைகளை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அவர்கள் மன உளைச்சல்கள் மத்தியிலும் ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு கொடுக்கின்ற காணிக்கைக்குரிய நன்மைகளை பெற்றுக் கொள்கின்றார்கள். திருச்சபையுடைய போதற்காக நன்றி தெரிவிக்கின்றோம். இந்த திருச்சபையை கட்டி திருச்சபையை ஆமைக்குரிய வாழ்க்கையில வளர்வதற்கு இருக்கின்ற எல்லா முயற்சிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாக. தொடர்ந்து அவர்களை உங்களுடைய நாம மையப்படுத்தியமாக எடுத்து பயன்படுத்தும் போதனாமாக குடும்பத்தினருக்காக நன்றி தெரிவிக்கின்றோம். திருச்சபைக்காக நன்றி தெரிவிக்கின்றோம். திருச்சபையுடைய நிர்வாகக்குழுவினரோடு இணைந்து செயல்படுகின்ற மற்ற ஒவ்வொருவருக்காக நன்றி தெரிவிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் வழிநடத்தும். உங்களுடைய பரிசுத்த நாம் உயர்ந்து வரட்டும். இயேசு ரட்சகர் வழியாக மனத்தாழ்மையோடு செலுத்துகிறோம். அன்பு நினைக்காமல் Thank you very much. God bless you. நம்மோடு இணைந்து ஆண்டுடைய திருப்பதியை மாற்றிப்படுத்தி ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட நம்முடைய மதுரை ராமநாதபுரம் பேராயத்தினுடைய துணைத் தலைவரும் நம்முடைய ஆயக்கத்திலே பணியாற்ற ஆயிரமான திருப்பதி ரூஸ்வந்தையா அவர்கள் நம் சபையை சார்ந்து இந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக நீண்ட தூரத்திலிருந்து பயணப்பட்டு நமக்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளுக்காக அவர்கள் நாம் அனைவரும் நன்றியுள்ளதாக இருப்போம். அவர்களுக்காக தொடர்ந்து வேண்டிக் கொள்ளுங்கள். அவருடைய ஊழியர்கள் சிறப்படைய பணிக்காலங்களிலே பொறுப்பு காலங்களிலே திருமணத்திலே வளர்ச்சிக்கான பாதைகளிலே தங்களை அர்ப்பணித்து செயல்பட நாம் ஒவ்வொருவரும் அவருடைய இறைவனிலே தாங்கும்படி அன்போடு நினைவுபடுத்துகிறேன். நாம் அனைவரும் அறுவரை கேட்டு நாம் எழுந்திருந்து நம்முடைய விசுவாசத்தை நிச்சய விசுவாச பிரமாணத்தின் வழியாக நாம் அறிக்கை செய்வோம். நிச்சய விசுவாச பிரமாணத்தை அனைவரும் செய்வோம். வானத்தில் காணப்படுவதும் காணப்படாத எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தர்